அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ஹுவ, ஹும், அந்த, அந்தும் என்னும் சொற்கள் ஆண்பால் சொற்களாகும். அனா, நஹ்னு என்னும் சொற்கள் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான பெயர் சொற்கள் அல்லது புரோனவுன் என்று சொல்வார்கள். ஹிய, ஹுன்ன, அந்தி, அந்துன்ன என்னும் சொற்கள் பெண்பால் சொற்களாகும். ஹுமா, அந்துமா என்னும் சொற்கள் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான மாற்றுப்பெயர் சொற்கள் அல்லது புரோனவுன் என்று சொல்வார்கள். அடுத்து அவர் ஆசிரியர், அவர்கள் ஆசிரியர்கள், அவள் ஆசிரியை, நாங்கள் ஆசிரியர்கள், நான் முஸ்லிம், அவர்கள் முஸ்லிம்கள் என்ற சொற்றொடர்களை அமைப்பதற்கு பிரதி பெயர் சொற்கள் தேவைப்படுகிறது மற்றும் ஆசிரியர், முஸ்லிம் என்னும் பெயர் சொற்களுக்கு ஒருமை, பன்மை மற்றும் ஆண்பால் பெண்பால் சொற்கள் தேவைப்படுகிறது. அதனையும் ஒரு பெயர் சொல்லை விவரித்து சொல்லக்கூடிய பெயரடை சொற்கள் நல்ல, பெரிய, பழைய, புதிய என்று சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ் சொற்களையும் அடுத்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹுவ முதர்ரிசூன், நஹ்னு முதர்ரிசூன. ஹுவ என்பது ஒரு ஆண்பால் சொல்லாகும். நஹ்னு என்பது ஆண்பால் மற்றும் பெண்பாலுக்கு பொதுவான சொல்லாகும். ஹுவ முதர்ரிசூன், அவர் ஆசிரியர். நஹ்னு முதர்ரிசூன, நாங்கள் ஆசிரியர்கள். முதர்ரிசூன், முதர்ரிசூன, ஊன என்ற எழுத்துக்கள் இறுதியில் இணைந்து பன்மை சொல்லாக மாறியுள்ளது. முதர்ரிசூன், முதர்ரிசத்துன், மூடிய தா இறுதியில் இணைக்கப்பட்டு பெண்பால் சொல்லாக மாற்றப்பட்டுள்ளது. முதர்ரிசத்துன், முதர்ரிசாத்துன், சா என்ற குறிலெழுத்து சா என்ற நெடிலெழுத்தாக மாறி பன்மை சொல்லாக பெண்பால் பன்மை சொல்லாக மாறியுள்ளது. முதர்ரிசூன் ஆசிரியர், முதர்ரிசூன ஆசிரியர்கள், முதர்ரிசத்துன் ஆசிரியை, முதர்ரிசாத்துன் ஆசிரியைகள். இது ஒரு வகை ஒருமை பன்மை ஆண்பால் பெண்பால் சொற்களின் ஒரு வகையாகும். இதனை ஒரு பேட்டர்ன் என்று சொல்லலாம். இதே வகையில் இன்னொரு உதாரணமாக முஸ்லிமுன், முஸ்லிமூன ஆண்பால் ஒருமை பன்மை சொற்களாகும். முஸ்லிமத்துன், முஸ்லிமாத்துன் பெண்பால் ஒருமை பன்மை சொற்களாகும். அனா முஸ்லிமூன், ஹுன்ன முஸ்லிமாத்துன். அனா என்பது ஒரு ஆண்பால் பெண்பாலுக்கு பொதுவான சொல்லாகும். ஹுன்ன என்பது பெண்பால் சொல்லாகும். அனா முஸ்லிமுன், நான் ஒரு முஸ்லிம். ஹுன்ன முஸ்லிமாத்துன், அவர்கள் அந்த பெண்கள் முஸ்லிமாத்துன் முஸ்லிம்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றில் பார்த்த பிரயாணிகள் ஹாதா குலாமுன் என்றார்கள். இதோ ஒரு சிறுவன். குலாமுன் என்ற பெயர் சொல்லானது உன் என்ற குறியீட்டில் முடிந்துள்ளது. பிற்காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சகோதரர்கள் அவரை இனம் கண்டுகொண்ட பின்னர் நீர்தான் யூசுஃபா என்று ஆச்சரியத்தில் கேட்டார்கள். அப்போது அனா யூசுஃபு வஹாதா அஹி என்றார்கள்.
நான் யூசுப், இவர் எனது சகோதரர் என்று சொன்னார்கள். யூசுஃபு என்ற பெயர் சொல் உன் என்ற குறியீட்டில் முடியவில்லை. இப்ராஹீமு, உஸ்மானு போன்ற பெயர் சொற்கள் உன் என்ற குறியீட்டில் முடிவதில்லை என்பதை காணலாம். வா என்ற எழுத்தானது 2 வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் இதுவும் மேலும் என்ற பொருளை தருகிறது. வா என்ற எழுத்தை அடுத்து வரக்கூடிய வார்த்தையுடன் வாவானது சேர்த்தே எழுதப்படுகிறது. வா என்ற எழுத்தில் ஆரம்பமாகக்கூடிய வார்த்தைகளும் உண்டு. ஹாதா வலதுன் கபீருன். வலதுன் என்றால் பையன் என்று பொருள். அதனை விவரித்து சொல்லக்கூடிய கபீருன் என்ற சொல்லானது அதனை அடுத்து வந்துள்ளது. கபீருன் என்றால் பெரியது என்று பொருள். இங்கு வலதுன் கபீருன் என்றால் பெரிய பையன் என்று பொருள். ஹாதா வலதுன் கபீருன், இவன் பெரிய பையன். பகரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ருன். பகரத்துன் என்றால் மாடு என்று பொருள். லா என்றால் இல்லை. ஃபாரிதுன் கிழடு, கிழடு இல்லை. மாடு கிழடுமல்ல. வா, வா என்பது 2 வாக்கியத்தை இணைக்க பயன்படும் ஒரு சொல்லாகும். மேலும் என்ற பொருளை தருகிறது. லா பிக்குரோன், கன்றும் அல்ல. பகரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்குரோன், மாடு கிழடுமல்ல கன்றுமல்ல. மாட்டை விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தையானது அதனை அடுத்து வந்துள்ளது. இதனை நாம் பெயரடை சொற்கள் என்றும் ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ் என்றும் சொல்வோம். ஜதீதுன் கதீமுன். ஜதீதுன் என்றால் புதியது, கதீமுன் என்றால் பழையது. கபீருன் சகீருன். கபீருன் என்றால் பெரியது, சகீருன் என்றால் சிறியது. அன்தி தாலிபத்துன் ஜதீதத்துன். அந்தி என்றால் நீ என்று பொருள். இது ஒரு பெண்பால் சொல்லாகும். ஆ என்ற எழுத்து அதற்கு முன்னால் இணையும் போது அது அந்த வாக்கியத்தை கேள்வி வாக்கியமாக மாற்றுகிறது. தமிழில் ஆ என்ற நெடிலெழுத்து இறுதியில் இணையும் போது அந்த வாக்கியத்தை கேள்வி வாக்கியமாக மாற்றுகிறது. தாலிபத்துன் மாணவி. எப்படிப்பட்ட மாணவி? ஜதீதத்துன். ஜதீதுன் என்றாலும் புதியது என்று பொருள். ஜதீதத்துன் என்றாலும் புதியது என்று பொருள். இங்கு பெண்பால் சொல்லுக்கு பெண்பால் சொல் அதன் பெயரடை சொல்லாக வந்துள்ளது. அதன் இறுதி எழுத்துக்கள் ஒன்றி அமைவதை நாம் காண முடிகிறது. அந்தி தாலிபத்துன் ஜதீதத்துன். நீ புதிய மாணவியா என்று கேள்வி வாக்கியமாக மாறியுள்ளது. கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். நெடுஞ்செல்வம் கெடும் என்ற வார்த்தையில் இறுதி எழுத்தான இம் ஒன்றி வருவதை தமிழில் இயைபு என்று சொல்வார்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க நிற்க என்ற வார்த்தையில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதினை எதுகை என்று சொல்வார்கள். உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன். உள்ளத்தார் உள்ளத்து என்ற 2 வார்த்தையில் முதல் எழுத்துக்கள் ஒன்றி அமைவதை தமிழில் மோனை என்று சொல்வார்கள். அல் குர்ஆனில் ஏராளமான இயைபு அழகு இருப்பதினை நாம் காணலாம். தாலிபுன் துல்லாபுன். தாலிபுன் மாணவன், துல்லாபுன் மாணவர்கள்.
தாலிபுன் தாலிபூன என்றில்லாமல் துல்லாபுன் என வந்துள்ளது. இது ஒரு மாறுபட்ட ஒருமை பன்மை வகை சொல்லாகும். தாலிபத்துன் தாலிபாத்துன். தாலிபத்துன் மாணவி, தாலிபாத்துன் மாணவிகள். ஹுன்ன அஹவாதி. ஹுன்ன பெண்பால் சொல்லாகும். அவர்கள். அஹவாத்துன் சகோதரிகள். ஈ என்ற சுருக்கெழுத்து இறுதியில் இணைந்து என்னுடைய சகோதரிகள் என்ற பொருளை தருகிறது. வஹும் இஹ்வதுக. ஹும் அவர்கள், அந்த ஆண்கள். இஹ்வத்துன் சகோதரர்கள். இஹ்வதுக உன்னுடைய சகோதரர்கள். ஹுன்ன அஹ்வாதி வஹும் இஹ்வதுக. அவர்கள் என்னுடைய சகோதரிகள், மேலும் அவர்கள் உன்னுடைய சகோதரர்கள். உஹ்துன் அஹவாத்துன். உஹ்துன் சகோதரி, அஹவாத்துன் சகோதரிகள். அஹுன் இஹ்வத்துன். அஹுன் சகோதரன், இஹ்வத்துன் சகோதரர்கள். இந்த ஒருமைப்பன்மை சொற்களானது மாறுபட்ட ஒருமைப்பன்மை சொற்களின் வகைகளில் உள்ளதாகும். இதுபோன்று 20க்கும் மேற்பட்ட மாறுபட்ட ஒருமைப்பன்மை சொற்களின் வகைகள் உண்டு. கிதாபுன் கிதாபின் கிதாபன். அல் கிதாபு அல் கிதாபி அல் கிதாப. இந்த 6 அமைப்பு அல்லது பேட்டர்னில் உள்ள பெயர் சொற்கள் புத்தகம் என்ற ஒன்றைத்தான் குறிக்கிறது. எந்த இடத்தில் எந்த அமைப்பு அல்லது பேட்டர்ன் பயன்படுத்தப்படுகிறது? ஒரு புத்தகம் மேஜையில் உள்ளது. அந்த புத்தகம் திறந்துள்ளது. மேஜையின் மேலுள்ள அந்த புத்தகம் திறந்துள்ளது. முதல் வாக்கியத்தில் ஒரு புத்தகம் என்பதும், இரண்டாம் வாக்கியத்தில் அந்த புத்தகம் என்பதும் எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் என்ற நிலையில் வந்துள்ளது. எழுவாய் அல்லது சப்ஜெக்டாகவும் அல்லது சாதாரண நிலையிலும் வந்து பொதுவாக குறிப்பிட்டால் கிதாபுன் என்ற அமைப்பு பேட்டர்னில் உள்ள வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எழுவாய் அல்லது சப்ஜெக்டாக வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது அல் கிதாபு என்ற அமைப்பு பேட்டர்னில் உள்ள வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவன் ஒரு புத்தகத்திலிருந்து படித்தான். அதிலிருந்து என்று சொல்லக்கூடிய மின் என்ற இடைச்சொல் அல்லது பிரிபோசிஷனை அடுத்து ஒரு புத்தகம் என்ற பொதுவான பெயர் சொல் வந்துள்ளது. இங்கு கிதாபின் என்ற அமைப்பு அல்லது பேட்டர்னில் உள்ள பெயர் சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பேனா அந்த புத்தகத்தின் மேல் உள்ளது. அவன் எந்த புத்தகத்தை படித்தானோ அந்த புத்தகத்தின் மேல் ஒரு பேனா உள்ளது. மேலே என்று சொல்லக்கூடிய அலா என்ற இடைச்சொல் அல்லது பிரிபோசிஷனை அடுத்து அந்த புத்தகம் என்ற ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல் வந்துள்ளது. இங்கு அல் கிதாபி என்ற அமைப்பு அல்லது பேட்டர்னில் உள்ள பெயர் சொல் பயன்படுத்தப்படுகிறது. அவன் ஒரு புத்தகத்தை படித்தான். இங்கு ஒரு புத்தகம் என்ற பொதுவான பெயர் சொல் செய்யப்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வந்துள்ளது. இங்கு கிதாபன் என்ற அமைப்பு அல்லது பேட்டர்னில் உள்ள பெயர் சொல் பயன்படுத்தப்படுகிறது. அவன் எந்த புத்தகத்தை படித்தானோ அந்த புத்தகத்தை நான் படித்தேன். இங்கு அந்த புத்தகம் என்ற குறிப்பிட்ட பெயர் சொல்லானது செய்யப்படுபொருள்
அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வந்துள்ளது. இங்கு அல் கிதாப என்ற அமைப்பு அல்லது பேட்டர்னில் உள்ள பெயர்ச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. எழுவாய் அல்லது சப்ஜெக்டாக வரும் பெயர் சொற்கள் பொதுவாக சொன்னால் கிதாபுன் என்ற அமைப்பிலும், குறிப்பிட்டு சொன்னால் அல் கிதாபு என்ற அமைப்பிலும் வருகிறது. இடைச்சொல் அல்லது பிரிபோசிஷனை அடுத்து வரும் பெயர் சொற்கள் பொதுவாக சொன்னால் கிதாபின் என்ற அமைப்பிலும், குறிப்பிட்டு சொன்னால் அல் கிதாபி என்ற அமைப்பிலும் வருகிறது. செயப்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வரக்கூடிய பெயர் சொற்கள் பொதுவாக சொன்னால் கிதாபன் என்ற அமைப்பிலும், குறிப்பிட்டு சொன்னால் அல் கிதாப என்ற அமைப்பிலும் வருகிறது. கமருன் சந்திரன் அல்லது ஒரு சந்திரன் என்று சொல்லலாம். அல் கமாரு சந்திரன் அல்லது அந்த சந்திரன் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். ஷம்சுன் சூரியன் அல்லது ஒரு சூரியன் என்று பொதுவாக சொல்லலாம். அஷம்சு சூரியன் அல்லது அந்த சூரியன் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். கமருன் என்ற வார்த்தைக்கு முன்னால் அல் என்ற எழுத்துக்கள் இணையும் போது அல் கமரு என்று சாதாரணமாக இணைந்து விடுகிறது. ஆனால் ஷம்சுன் என்ற வார்த்தைக்கு முன்னால் அல் இணையும் போது இல்லை அடுத்து இஷ் என்ற எழுத்து வருகிறது. இல் என்ற எழுத்து நுனிநாக்கு மேல்வாயின் முன்பகுதியை தொடுகிறது. இஷ் என்ற எழுத்து நடுநாக்கு மேல்வாயின் நடுப்பகுதியை தொடுகிறது. இல்லை அடுத்து இஷ் என்ற எழுத்து வரும்போது சரளமாக சொல்ல முடிவதில்லை. இங்கு இல் உச்சரிப்பை இழந்து இஷ் இரட்டிப்பாகி அஷம்சு என்றாகிறது. அரபியில் 14 எழுத்துக்கள் நாக்கு சம்பந்தப்பட்ட உச்சரிப்பை உடைய எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டு வரும் வார்த்தைகள் அஷம்சு என்ற அமைப்பிலும், நாக்கு உச்சரிப்பு சம்பந்தப்படாத 14 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பமாகும் வார்த்தைகள் அல் கமரு என்ற அமைப்பிலும் வருகிறது.